ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குருமா குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்னா வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது 3 இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், தேங்காய் சில்லி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா தக்காளி வதக்கிறதுக்காக போட்டிருக்கேன். சும்மா மாங்காய் டேஸ்ட்டுக்காக சின்ன சின்ன சில்லியாக மாங்காய் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி என்னென்னா அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் போட்டிருக்கேன். இன்றைக்கி பொரியல் என்னென்னா கோவக்காய் பொரியல் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தாளிப்பு பேன் போட்டாச்சு. கடுகு கொஞ்சம் போட்டுட்டு அது பொரிஞ்சதும் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அது இதானதும் பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு வதக்கலாம். பொரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் வதக்கிட்டு செஞ்சுட்டு பார்ப்போம் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு. ஃபைனலாக குழம்பு இப்படி வந்துடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக சுவையாக வந்துடுச்சு. எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் வாங்க பார்ப்போம். கடுகு போட்டுட்டோம். கடுகு பொரிஞ்ச உடனே கோவக்காய் போட்டுக்கலாம். கோவக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு அப்புறம் பார்ப்போம். ஃபைனலாக கோவக்காய் பொரியல் இப்படி வந்துடுச்சு.